என்ன தைல வாசனையே வரல? தைல வாசனை வரல? மேடம் தைலமே வரல, ஏமாத்துறீங்களா? தைலம் கிடையாதுப்பா. அப்புறம் ஆவி பிடிக்கிறது சொன்னாங்க. இதை ஆவி பிடிக்கிறது ஒன்லி வெறும் தண்ணி சுடு தண்ணி வச்சு மூஞ்சில விடுவோம்ல. எப்படிக்கா பண்ணலாம் முடிய? நீங்க தானே சொன்னீங்க இது ஆவி பிடிக்கிற மிஷின். ஏன் ஆனால கோல்டா இருக்குன்னு சொல்லி ஆவி பிடிக்க வந்திருக்கேன். தண்ணி இல்லையா? கோல்டா இருக்குன்னு சொல்லி அக்கா கடைக்கு வந்தேன், ஆவி பிடிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து மாமா கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுகிட்டே இருந்தேன். அவன் வந்து இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், இப்போ பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கான ஒரு வழி தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது வந்து கடவுள் புண்ணியமா இல்லை நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணதான் எனக்கு தெரில. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நாளாக வந்து ஃபேஸுக்கு வந்து என்னமோ பண்ணணும், ஹேருக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ நம்ம வந்து எந்த கடைக்கு போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், எனக்கும் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து 2 பேருக்கும் சேர்த்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு. நாங்கள் இது வரைக்கும் இது வந்து பெருசாக நாங்கள் வந்து எங்கள் ஃபேஸையோ ஹேரையோ ரொம்ப வந்து நாங்கள் கேர் எடுத்து பண்ணிக்க மாட்டோம். பண்ணது கிடையாது. இப்போ நாங்கள் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பிகாஸ் காரணம் உங்களுக்காக. ஏன்னா அக்கா நீங்கள் இப்படி கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், அண்ணா இன்னும் கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாலை போட்டப்போ வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அந்த இது எதுவுமே பண்ணாமல் திவ்யா சாமியும் என் கூட சேர்ந்து பாவம் எதுவுமே வந்து ஹேரோ எதுவும் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதுக்காக சரி ரொம்ப நாளாக இவங்க வேற கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சாக்கை வச்சு சரி நம்ம கூப்பிட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த லொக்கேஷன், எந்த ஊருக்கு அப்படின்னு எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அது எந்த இடம்? மூலக்கடை. மூலக்கடைக்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து சலூன் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு என்ன ஃபெசிலிட்டி, ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஃபன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஃபைனலாக வந்து கிளம்பி ரெடியாக தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வண்டியை தான் நேராக போய் சலூனில் மீட் பண்ணலாம். வாங்க, கீழே போட்டுங்க. லியோ உள்ள தூக்கி போடுங்க. போடுங்க. ரொம்ப நாளாக திவ்யா கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் அதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். பார்ப்போம் என்னென்ன பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கோம், அப்படி இப்படியே ஏதாவது பண்ணுவோம். இந்த லைட்டாக அந்த ஹேரை வேறு அப்படி கட் பண்ணணும். இது ஒரு மாதிரி சுருண்டு அசிங்கமாக இருக்குது, இதை கட் பண்ணணும். திவ்யாவுக்கு வேறு சில விஷயங்கள்லாம் அவள் பிளான் பண்ணி வச்சுருக்கா. அங்கே போய்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் மூலக்கடையில் வந்து யாராவது இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் அந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் போயிட்டு ரிவ்யூ தானே எனக்கு இங்கிலீஷ் வராதுங்க, அவள் தான் அந்த அங்கே போயிட்டு நாங்கள் அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படி வந்து எனக்கு வந்து கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை எல்லாமே நான் வந்து அந்த மூலக்கடையில் யாராவது இருக்கீங்கன்னாக்கா மறக்காமல் அந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். கிளம்பிட்டோம். வண்டி சாவி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நான் தான் வண்டியை போட்டு போகிறேன். vlog எடுக்க முடியுமா என்னன்னு கேட்டாக்கா எடுக்க முடியும். ஏன்னா திவ்யா தான் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, எடுப்பாங்க. என்ன திவ்யா எடுப்பீங்கல்ல? ஓகே, கிளம்பலாம். நேராக அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். ஃபைனலாக வந்து கிளினிக்ங்கிற சலூனுக்கு வந்துட்டோம். உள்ளே போகலாம். இதுதான் சலூனோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே போகலாமா? என்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக தான் இருக்குது இல்லை திவ்யா? பார்ப்போம். கடைக்குள்ளே வந்துட்டோம். கடை பார்க்கவே செம்மையாக இருக்குது. திவ்யா பாருங்க ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. என்ன திவ்யா?
கடைக்குள்ள வந்தாச்சுங்க. கைஸ் சலூன் இஸ் வெரி நைஸ் லுக். இதுதான் அக்கா பசங்க. அப்பேரன் சூப்பரா இருக்கு. உள்ள போதுங்க. இது வந்து அக்காவோட குட்டீஸ். அக்காவோட குட்டீஸ். இதுதான் அந்த அக்கா நான் சொன்ன அக்கா. வந்து அக்காவோட குட்டீஸ். இவங்க வந்து பெரியவங்க. இது பெரிய பொண்ணு, அவங்க சின்னவங்க. சாரி அவங்க சின்ன பொண்ணு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். அங்கிளா மாமா சரி கரெக்ட். மாமா சொல்லுங்க. நீங்க மாமா சொன்னீங்கன்னா அவங்க நிறைய வாங்கி தருவாங்க. என்னோட வீக்னஸ் பாயிண்ட் பிடிக்கிறாங்க. சரி ஓகே, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இனிமே தான் பிளான் பண்ணலாம். எனக்கு மெஜந்தா பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அந்த கலர் போனதுக்கு அப்புறம் என்ன ரெண்டு லேடிஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது இப்போதைக்கு முடியாது. ஒரு மாதிரி ரெட் இல்லாம பர்பிள் இல்லாம மிக்ஸடா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் கேட்கல. இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெட் அடிச்சேங்க. நான் கலரிங்லயே வந்து முத்து படத்துல வெட்கம் மீனா சொல்லுவாங்கல்ல. வேதனை. என்ன இது கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. அகாடமி. ஓ சலூன் இல்லாம அகாடமியோட சேர்த்து. ஓகே நம்ம அகாடமி என்ன இப்போ நமக்கு வந்து இப்போ ஓப்பனிங் ஆஃபர் என்ன பண்ணிருக்கோம்னா ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஜஸ்ட் வந்து எங்க அக்கா வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் இது பண்றாங்க. பேச சொல்லிட்டாங்கன்ற ஒரு அகாடமி மீன் சொல்லி கொடுப்பாங்க ஹேர் கட் இந்த பியூட்டி நம்ம இது கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓப்பனிங் ஆஃபரா வந்து ஃப்ரீ கிளாஸஸ் போட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees வந்து மட்டும் சார்ஜ் பண்ணாது. எதுக்காகனா அவங்க 15 daysல வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் மெயினாக. ஸோ அதுக்கான ப்ராடக்ட் மொத்தமாக நம்ம கொடுக்குறோம். சில அகாடமியில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் சொல்கிறாங்க, சொல்லிட்டு சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க. அது கொடுத்து ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. பட் நம்மள வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதுக்கான ப்ராடக்ட் கொடுக்குறதுனால 1500 rupees அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணால் 1500. டோட்டலாக 3000 rupees சார்ஜ் பண்ணுறோம். யார் கிளாஸ் எடுக்கிறோம்? நீங்கள் தான். நான் டீச் பண்ணுறேன். ஓ வாவ். அது ட்ரைனர் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸுக்கு வேற. நம்ம வந்து மேக்கப் கிளாஸ் இதில் அடிஷ்னல் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் புக் பண்ணுற 20 மெம்பர்ஸ்க்கு வந்து பிரைடல் கிளாஸ் வந்து புக் பண்ணுறோம். ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம். பிரைடல் வந்து ஃப்ரீயா சொல்லி தராங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கடை ஓபன் பண்ணியே வெறும் 20 days தான். இது லக்ஸரியான கடையில அஃபோர்டபுள் பிரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிரைஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பெஸ்ட் சர்வீஸ். இது என்ன ஏரியாக்கா எக்ஸாக்ட்டா இந்த ஏரியா? மூலக்கடை ஃப்ளைஓவர் டவுன்ல இருக்கு நமது. சொல்லிருங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. மூலக்கடையில கரெக்டா மூலக்கடை ஜங்ஷன். இது ஆக்சுவலா மூலக்கடை ஜங்ஷன்ல ஃப்ளைஓவர் ஆப்போசிட்லயே இருக்கும். எஃபி கேக் இருக்கும், அது பக்கத்துலயே இருக்கும் உங்களுக்கு. ஓகே. எங்க நான் வந்து தாம்பரத்துல இருக்கேன். ஹேர் கட்லாம் வந்து 150 ரூபா அப்படிதான் இருக்கும். கரெக்ட்டா வந்து இது வரைக்கும் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க எங்க போனாலும் எடுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா கூட எடுத்துக்கலாம். 89 rupeesக்கு வந்து நம்ம யாருமே கொடுத்ததில்ல. நம்ம 89 rupees தான் பேசிக் ஹேர் கட் வந்து கொடுப்போம். கேட்டுக்கங்க மக்களை, உடியாந்துருங்க வேகமா. நம்ம வந்து நார்மலா ஒரு சலூன் இல்ல ஒரு இது ஓபன் பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே எல்லாருமே போற ஒரு பிரைஸ் என்னன்னா 99 ஸ்டார்டிங் அதான் போடுவாங்க. ஆனா அக்கா போட்டிருக்க பெஸ்ட் பிரைஸ் என்ன தெரியுமா? 89. அது ஒன் டே ஆஃபரும் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 50 rupees ஹேர் கட் 25 rupees ஓபன். ஆனா இது வந்து பர்மனண்டா பண்றாங்க. 89. நோ சேஞ்சஸ். 89 தான். இதெல்லாம் தெரியும். பிராண்ட் வந்து அடுத்து கிரியேட் பண்ணும்போது கூட சேம் 89ல தான் வரும். சரிக்கா, நம்ம கடை என்ன லுக்ல பண்ணிருக்கீங்க? பார்க்கவே இல்ல வந்ததுல இருந்து. வாங்க அத பாத்துடலாம். தெரியும்ல. வாங்க பார்க்கலாம். போங்க அப்படியே போங்க, ஒரு ரவுண்ட் போங்க. இங்க பார் சூப்பரா இருக்கு. வாவ் அக்கா, இது என்ன பிளேஸ்? இங்க பார்க்கலையா? மேல. வாவ், நம்ம கடையோட லுக்ல சோழர்கள் தேசம். சோழ தேசம். எஸ், சூப்பர். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சலூன் அப்படி இருக்கும். சும்மா லேடிஸ் ஃபோட்டோஸ், ஜென்ஸ் பிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஹேர் கட் இருக்கும், ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்து நகம் கடிச்சுட்டு இருக்கும், ஒரு பொண்ணு அப்படிதான் இருக்கும் எப்பவுமே வந்து எல்லா சலூன்லையும். ஆனால் நம்ம சலூனில் வந்து பார்த்தீங்கன்னா சோழ தேசம் அப்படின்னு கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஊர் மக்களே தஞ்சாவூர் சைடில் இருக்காங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா ஏன் தெரியுமா? வாங்க அதோட லுக் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக மெயினாக அதுக்கு வேண்டிய அக்கா சலூன் நேம் வந்து இஸா. ஆக்சுவலா உள்ள வந்து கான்செப்ட் வந்து தமிழ் சோழ தேசமோட இன்புட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, இந்த பெரிய கோயிலை பார்த்து இந்த அவங்க வந்து போட்டோ போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் ஓடி வந்தேன் எங்க அக்கா கடைக்கு. உண்மையாலுமே நாங்க வந்து இத பார்த்தா இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். எல்லா சலூன்லயும் வந்து ஸ்டைலிஷா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது பெரிய ஒரு. ஏன்னா சோழ தேசம் அப்படின்னாலே பழங்காலம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. இங்க பாருங்க தலையாட்டி பொம்மைலாம் இருக்கு. மை ஃபேவரட் யூ நோ தலையாட்டி பொம்மை. பயங்கர வைப்ரேஷனோட இருக்கு இந்த கடை.
இங்கே பாருங்க திருவள்ளுவர் சிலைலாம் இருக்கு. ஃபுல்லாக ஒரு போர்க்களமாகவே வச்சிருக்கீங்க சலூனுக்கு வர. இந்த இடம் இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அது டிஃபரெண்டா இருக்கணும், ஒரு மரம் இருக்கணும். ஆக்சுவலா சென்னைனாலே வந்து சென்னை பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி இல்ல. ஆக்சுவலா எல்லாமே என்ன பண்ணாங்க, ஊர்ல இருந்து வந்ததா சென்னையில இருந்து வேலை தேடுறாங்க எல்லாருக்கும். சோ வந்து நம்ம சலூனுக்குள்ள வரது அவங்க நேட்டிவ் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இது வந்து நம்ம ஊருக்குள்ள போன என்ன பண்ணுவோம், ஒரு மரத்துக்கு அடியில திணியில உட்காந்து பேசுவோம்ல, அந்த ஃபீல் கொடுக்கிறதுக்காக இந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பர் வாவ். அதனால நம்ம ஊர் ஃபீல் இருக்கணும், யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. மன்னர்கள் சொல்லுவாங்க சோழ தேசத்தோட மெயின், அந்த மன்னர்கள் 7 மன்னர்கள், அந்த சோழ தேசத்தோட அந்த தலையிட புரட்டி போட்ட மன்னர்கள் இவர்கள் எல்லாம் அவரோட பத்தின குறிப்புகள் எல்லாம் இருக்கும். ஓ வாவ் வாவ் வாவ். அதே மாதிரி மெயினான போரெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஒரு போர் இருக்கும், இத சோழர்கள். ஓ இங்க ஆமா, அந்த சோழர்கள் தான் முதல்ல கடந்து படையெடுத்தாங்க. கடல் கடந்து படையெடுத்திருக்காங்க பாருங்க. லைட்டிங்லாம் எப்படி எல்லாம் இது எல்லாமே டிசைன் பண்ணது யாரு? எல்லாமே இன்டீரியர் கம்ப்ளீட்டா நான் தான் இன்ச்சா பார்த்து பண்ணியிருக்கேன். ஓ நீங்களே? நான் இன்டீரியர் நான் தான். அதான் சொல்லுவாங்கல்ல, பொதுவா சும்மா சொல்லுவாங்க பொண்ணுங்களோட ரசனையே ரசனை தான். பசங்க தான் வீக் ஆயிடும். பொண்ணுங்களோட ரசனை இதுல சரி கோபாதீங்க, வாங்க அந்த அக்கா வேற பாரு டீ. அக்கா இதெல்லாம் வேற சேல்ஸ் பண்றீங்களா? அக்கா கம்மல் இதெல்லாம் இருக்கு. சும்மா அடிஷனலா போட வேண்டியதானே. வாவ் வாவ். இதுதான் கேப்ல கடை வெட்டுறேன். மார்க்கெட்டிங் தானே. இது யாரு? திவ்யா தங்கச்சி மாதிரி. அது சசிகா தங்கச்சி. ப்ராப்ளம் இல்ல. ஐயோ வேணா அப்புறம் உங்க தங்கச்சி நானும் நட்டுவாங்க. வாவ் நல்லா இருக்கு. ஓகே ஓகே குட். மேல லைட் பாருங்க. எனக்கு வீட்ல இந்த மாதிரி லைட் தான் போடணும் ஆசைப்படுறேன். தாராளமா நானே வாங்கிட்டேன். ஆனா இது மாதிரி குட்டியா இல்ல, பெருசா. இந்த படம் பாத்து ஃப்ளோர் அதிகமா இருக்குமா? கடைப்பா படம் பாத்துருக்கீங்களா? அது ஃபீட்னால நீலாம்பரி அதிகமா இருக்கும். 10 ஃபீட் பத்தாதுன்னு சொல்லிட்டாங்க एक्चुअली. அதனால தான். சரி அந்த கதவு பார்த்தா மெயினா கதவுல இருக்குதா? இது என்ன கதவை வந்து இந்த மாதிரி அவரு ரசனையோட பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சர்வீஸ் எடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு பழங்கால. ஆமா, இது நிறைய பேர் வந்து அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. एक्चुअली நிறைய பேர் வந்து 2 பெண்கள் சேர்ந்துட்டாங்க, அதுவும் மேக்கப் விஷயத்துல. இது இன்னைக்கு முடியாது. ஒண்ணும் இல்ல இல்ல 2 பெண்கள் சேர்ந்துட்டாங்க. எப்படி ஆகும்னு சொல்லி गाइस இது வந்து இப்போதைக்கு முடியாது. ஃபேஷியல் இருக்கு, ஐட்டா ஃபேஷியல் ரூம் இருக்கு. ஐட்டா ஃபேஷியல் ரூம் இருக்கு. அதான் அந்த ரூம் இருக்கு. பயவுல என்னமோ பண்ணது உள்ள. ஏமாங்க ஒண்ணும் இல்ல வா. ஹலோ வா. கண்ணாடியை கண்டோனே போகுது. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வாடு இது? என்ன வாடு இது சொல்லு. என்ன வாட தங்காது? ஐசி வாடா. வாடுக்கு அக்கா வந்துமே யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சசிகலா யூடியூப் சேனல். இது என்னக்கா? இது ஐசி வாடா? மேடம் அந்த ரூம் லைட்ஸ் போடுங்க மேடம். இது ஐசி வார்டு. இங்க படுக்க வச்சு ஆபரேஷன் பண்ணுவீங்களா? இது என்ன ஏதோ ஒரு மூஞ்செல்லாம் இருக்கு கடவுளே. ஹைட்ரா ஃபேஷியல். ஓ அப்படி ஒரு ட்ரீட்மென்ட். இது एक्चुअली வந்து ஹைட்ரா ஃபேஷியல் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. எல்லா சொல்லவே நம்ம சொல்லலாம், அத பண்ண மாட்டோம். சோ நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஹைட்ரா ஃபேஷியல் வந்து 1500 ரூபீஸ்க்கு பண்றோம்னு போட்டுருப்பாங்க. एक्चुअली அப்படி பண்ணவே முடியாது. 1500 பண்ண முடியாது. அது என்ன பண்றாங்கன்னா நிறைய இடத்துல நார்மல் ஃபேஷியல் கிட்ட எடுத்து மிஷின்ல போட்டு ஸ்டோப் கொடுத்து 1500 கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அதான் பண்றாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. எனக்குமே சில சலூன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நேம் சொல்ல விரும்பல. எனக்கும் அந்த ஐடியாஸ் கொடுத்தாங்க, பட் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்குன்னு ஒரு கிட் இருக்கு. அந்த கிட்ல நீங்க யூஸ் பண்ணி அதுக்கு அந்த மிஷின் ஸ்டோப் கொடுத்தா மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஆமா, உங்களுக்கு ஒரு விஷயமும் அதுல பண்ணா மட்டும்தான். ஏன்னா அதுக்கான ஹைட்ரா ஃபேஷியல் எக்யூப்மெண்ட் இருக்கும்போது அதுக்கான லிக்விட்ஸ் எல்லாம் அதுக்காக கொடுப்பாங்க, மிஷின் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி. நீங்க நார்மல் ஹேண்ட்ல பண்ற ஃபேஷியல் கிட் எடுத்து பண்ணி கொடுத்தா எப்படி எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரி தான் என்ன பண்றாங்கன்னா நார்மல் கிட் ஒரு 500-1000 ரூபீஸ் கிட் எடுத்து ஃபேஷியல் மிஷின்ல போட்டு 1500 கொடுத்துறாங்க. ஆனா அது எஃபெக்டே இருக்காது. நிறைய பேர் ஹைட்ரா ஃபேஷியல் ஆள் தெரியாம இப்படி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இப்பெல்லாம் வந்து ஹைட்ரா ஃபேஷியல்னாலே அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. ஆமா, ஆனா அப்படி பண்ண முடியாது. நம்ம கிட்ட வந்து 35 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அது ஓபனிங் ஆஃபரா நம்ம 35 ல இருந்து ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸिमम பாப்பா அது பண்றாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாப்பா தானே, குட்டி பாப்பா தானே அது பண்றாங்க. இன்னொன்னு நம்ம கிட்ட மெயினா வந்து ஹைட்ரா ஃபேஷியல் க்ளூட்டத்தின் ஆட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். க்ளூட்டத்தின்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீரியல் ஆர்டிஸ்ட், செமி ஆர்டிஸ்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஃபேர் ஆகுறாங்களே. ஸோ நம்ம சீரம் வழியா வந்து இன்புட் பண்ணி க்ளூட்டத்தின் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால
உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும், நல்ல ஃபேர் ஆகுவீங்க. நான் இதுவும் கொஞ்சம் வெள்ளையா வாய்ப்பு இருக்கா? நீங்க அக்ஷர் இதுக்காக அழகு. நாங்க வந்து இதுக்காக சொல்ல மாட்டோம், கருப்பு தானே அழகு. ஆமா தானே, அதான் அழகு, அதான் நம்ம கலர் இல்ல. இப்படி சொல்லி என்னைய கவுத்துறது இல்ல நிஜமா நான் கவுக்குறேன். இப்ப பாருடமா நான் சொல்ல உங்களுக்கு கவுத்து கேமராமேன், உங்களுக்கு கவுத்து எங்களுக்கு என்ன கேமராமேன் நான் வந்து அந்த தம்பி ஆமா. ஓகே, இதுலதான் வந்து பண்ணுவாங்களாம் ட்ரீட்மெண்ட். ஸோ அக்கா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அக்கா எனக்கு ஒரு வாட்டி நீங்க இதை பண்ணி காமிங்க. நம்ம வந்து அது ஒரு வீடியோ கண்டிப்பா கண்டிப்பா மத்தவங்க எல்லாருக்கும் தெரியணும். 1500 இவளை பண்ணி இந்த மாதிரி மூஞ்சி ஆக்கணும். சரிம்மா, என்னமோ பண்ணுமா. அந்த மாதிரி மூஞ்சில எனக்கு வேணாப்பா, ஏன் மூஞ்சி அங்க கப்பலாம் நம்ம இந்த பேச்சில வேணாம் கப்பலாம். ஆக்சுவலா பேசிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நீங்க எப்படி நடந்து வந்தீங்க அது பாத்து சொல்லுங்க. எப்படி நடந்து வந்தீங்க? அப்படி நடந்து வரணும். நீங்க ரீடேக் போங்க. அடடா ஐயோ காப்பி கொட்டிட போதுமா? மேகலை மணி மேகலை குடுமா 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 பயமா உத்து பார்க்காத மாமா. அந்த டைலாக் சொல்லுங்க. அந்த டைலாக் உத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு சொல்லுங்க. காஃபி நீங்க கொடுத்தாதான் நான் குடிப்பேன். வாங்க, காஃபி உங்க கையால கொடுத்தாதான் நான் குடிப்பேன். சரி, நான் அக்கா கிட்ட இருந்து தான் அந்த எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தா, நான் இங்க இருந்து வரும் நான் எதிர்பார்க்கல. அங்க இருந்து வந்தது நல்லா இருக்கு. மாதிரி ஒரு வைப்ரேட் ஆகுது. அப்படி டீ எடுத்து மூஞ்சில ஊத்துறாங்க. அவங்க ஓனர் இங்க இருக்காரு, அந்த அக்கா ஓனர். அவளதான் சோலி முடிஞ்சிரும். அப்படிதான்க்கா அவன் அப்படித்தான் தம்பி. நோ தம்பி, ஓ முன்னாடி தம்பி, ஓ முன்னாடி தம்பி. என்ன அப்படிதானே? வத்தியா அம்மா, அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே, எனக்கே அக்கா அவங்க ஆக்சுவலி பாருங்க. அப்படிலாம் இல்ல, ஏதோ 16 வயசு ஏதோ 16 வயசு பொண்ணு மாதிரி இருக்கு. அவங்க 16 வயசு பொண்ணு மாதிரி இருக்கு, அவங்கள போய் அக்கா ஆண்டிங்கிறீங்க. அனிதாவிமான இருக்கா? எனக்கு தெரியாது திவ்யா, நான் வந்து அப்படியா அக்கா வேற என்ன உள்ள கண்ணி நான் சொல்ல வச்சிருக்கேன். இல்ல அந்த ஐடியா ஃபேஷியல் சாக் அடிக்கும் தானே ஏதோனா? சரி ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ண பாக்குறீங்களா? இல்ல உள்ளத்துல பாக்குறோம். நாங்க வந்து சின்ன சிறுசுங்க, ஏதோ வாழ்றோம் விட மாட்டீங்க. ஆமா, நீங்க சின்ன சிறுசுங்க தான். நீ வந்து சின்ன, அவங்க வந்து ரொம்ப சிறுசு. ஓகே, என்னடா நடக்குது அப்பனுக்கா எனக்கே தெரியலக்கா. நீ வேற அதை எங்க ரெக்கார்ட் பண்ணுகிற? போறதுக்குள்ள நல்லா ஃபேஷியல் பண்ணிட்டு நல்லபடியா நல்லபடியா அக்கா அவங்க தானே பண்ணுவாங்க. எனக்கு ஃபேஷியல் அவங்க தானே பண்ணுவாங்க. அவன் பண்ணுவா பண்ணா நல்லா இருக்கும். நானும் எத்தனை நாள் நல்லவனாவே இருக்கேன். சலூன் தான் நடத்துறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலக்கா. நான் உன்கிட்ட கேட்கணும் கதை. நீ என்ன யாக்க திருப்பி கேட்க? சோழ தேசம் கூட்டு போயிடுவாங்க போல இப்ப நம்மள. ஆமா, அந்த படத்துல 1001 படத்துல வேற தேசத்துக்கு போயிரு. கார்த்திக் பார்ட்டி போய் ஆடுவாங்க பாரு. அந்த மாதிரி தான் ஆட போறாங்க இங்க. Cassandra, игривая подраз. Отмевала разум, убивала музыканта. Темни менее я рядом был и верила Григориями. Игривая подраз. Отмевала разум, убивала музыканта. திவ்யா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன ஸ்டைல் இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அயனிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கே. ஆனால் இவளுக்கு ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமாக்கா? ஒரு வாட்டி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு தாங்கும். எடுத்துட்டேன். பூச்சி வந்திருக்கியா? லச்சக் மச்சக். ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. டஸ்ட்டு இதெல்லாமே அப்போ தான் வெளியில் வரும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ என் மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருக்குல்ல. இன்னும் அடுத்து வந்து ஃபேஷியல் பண்ண போகிறாங்க. எனக்கு எப்படி பண்ண போகிறாங்க? எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நானும் ஷினிஃபில் இத்தனை வருஷமாக குப்பை போட்டுறேன். ஒரு வாட்டி கூட நான் ஃபேஷியல் பண்ணதே கிடையாது. நேச்சுரலாக அப்படியே இருப்பேன். சந்தனம் வைப்பேன், குங்குமம் வைப்பேன். ரொம்ப ரேண்டமாக பவுட்ரு போடுவேன். இந்த கூகுள் சாண்டல் பவுட்ரு போடுவேன். இவ்வளோ தான். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஷியல் பண்ண போகிறேன்.
எப்படி இருக்க போகுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு தெரியல. நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம அக்கா சூப்பராக வந்து நம்மளை கரெக்டாக அது என்ன சொல்லுவாங்க, கரெக்டாக வந்து அது விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு சொல்ல தெரியல. அது இங்கே வந்து இங்கே வரையும் ஏன்னா முன்ன பின்ன வந்து இந்த மாதிரி பார்லர்லாம் வந்திருந்தா அதெல்லாம் நமக்கு தெரியும். நான் நேச்சுரலில் போய் ஹேர் கட் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லை அதாவது இது மாதிரி ஒரு இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக அக்கா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு அது மாதிரி அந்த ப்ரோ ஹேர் கட் பண்ண ப்ரோவும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு அந்த கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ வந்து பார்ப்போம் ஃபேஷியல். மதனுக்கு நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், ஃபேஷியல் பண்ணுடா நல்லா இருக்கும், கொஞ்சமாவது பிரைட்னஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அவன் கேட்டதே இல்லை. எனிவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் பேச்சை கேட்டு ஹேர் கட் அண்ட் ஃபேஷியல் பண்ணியிருக்கான். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதானே? சரி, ஓகே, நீ வேலையை பண்ண, என் வேலையை பார்க்குறேன். பாய். என்ன தைல வாசனை வரல? தைல வாசனை வரல? மேடம் தைலமே வரல, ஏமாத்துறீங்களா? தைலம் கிடையாதுப்பா. அப்புறம் ஆவி பிடிக்கிறது சொன்னாங்க. இதை ஆவி பிடிக்கிறது ஒன்லி வெறும் தண்ணி சுடு தண்ணி வச்சு மூஞ்சில விடுவோம்ல. எப்படி முடிய நீங்க தானே சொன்னீங்க இது ஆவி பிடிக்கிற மிஷின்னு. ஏன் ஆனால கோல்டா இருக்குன்னு சொல்லி ஆவி பிடிக்க வந்திருக்கேன். தண்ணி இல்லையா? கோல்டா இருக்குன்னு சொல்லி அக்கா கடைக்கு வந்தேன். ஆவி பிடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த பிளாக் ஹெட்ஸ் எப்படி இருக்கு பாரு, வரது ரிமூவ் சூப்பர் காட்டு. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இப்போ பிளாக் ஹெட்ஸ் இருக்கு, அதையாவது ரிமூவ் பண்ணலாம். ஐயோ நானும் வர மாட்டேன் அப்படின்னு. அது வீடியோ எடுத்து காட்டு, ஜூம்ல காட்டுது. அசிங்கமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ரொம்ப அசிங்கமா இருக்கு. மேடம் ஒரு டிஷ்யூ பேப்பர் பார்க்க கொடுங்க. என்ன புள்ள கிட்ஸ்னா என்னது? உமுக்க ஜூம் பண்ணி போட்டோ எடுங்க. வேணா ஜூம்ல பார்த்தா நல்லா இருக்குமா? அது காணுங்க பாருடா. ஆமா, இங்கெல்லாம் நான் எடுத்திருக்கேன். புரியுதா? அங்க எல்லாம் கருப்பா இருந்தது. ஓ, இப்போ இதெல்லாம் எடுப்போம். ஓகே ஓகே ஓகே, ஓகேவா? சரி ஓகே, அமைதியா வாய்க்குள்ள வச்சு பண்ணும் திவ்யா. வாய்க்குள்ள என்ன இருக்கு? நீ நான் உனக்குதான், உன் கட்சி தான் திவ்யா. நான் எல்லாரும் வீடியோக்குள்ள வர நான் பாத்திருக்கேன். எல்லாரும் மதன் மதன் என்னமோ ஆவி வருது. மதனுக்குலாம் சப்போர்ட்டே கிடையாது. நான் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட். அதான் நல்ல பிள்ளை, பாவம் அந்த பிள்ளை. அதுவும் என்ன மாதிரி பேசுறதுனால அதை எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. ஆனா அது ஆக்சுவலா அதான் பாவம். சேட் பையன். என்னக்கா பண்றாங்க? நீ தானே சொன்ன கோல்டுக்கு இது ஆவி பிடிக்கிறதுன்னு. என்ன ஆவி பிடி? ஆனா இது போட்டா நல்ல க்ளோ இருக்கும். நல்ல க்ளோ. என்னக்கா போடுற இப்போ? பேக் பேக்னா ஃபைனல் டச். மதன் அப்புறம் தகன்னு ஆயிடும். தக வின்னு பாரு. இப்போ எம்ஜிஆர் மாதிரி தானே இருக்கு மதன். இல்ல எம்ஜிஆர் மாதிரி இல்ல. சொல்லு காமெடி பண்றீங்களா?
அடுத்ததாக ஒரு க்ரீம் மட்டும் போட்டுருக்கேன். பேக்கு போட்டாச்சு. கொஞ்ச நேரம் கண்ணு முடிச்சுங்க சரியா? ஓகே. Good job, good job. Nice, huh? Wow. பல்ல ஆயிரம் இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரியலி ரொம்ப 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 நல்லா இருக்கு. என் மூஞ்ச ஏதோ வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. பிரைட்டர். நான் அப்பவே கொடுத்துட்டேன் ப்ரோ ஹேருக்கு. நீங்க வந்து அவருக்கு பண்ணிட்டு இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இன்னும் 2 நாள் இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஆக்சுவலி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட ஹேர் ஸ்டைல் வந்த மாதிரி இருக்கு. ஓகே ஐம் டன். எனக்கு முடிஞ்சிருச்சு. How is it my look? ஓகே ஃபைனலா வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. சோ வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஈசா யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் அகாடமி பெஸ்டா இருக்கு சர்வீஸ் எல்லாமே. அதே மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே அகாடமி தான். ஓகே சாரி மக்களே, போயிடலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். யாரும் பயப்படாதீங்க ஓகேவா? நம்மளதுல வந்து வேற சலூன் மட்டும் இல்லாமல் நம்மளதுல வந்து அக்கா வந்து அகாடமியும் வந்து கம்மிங் 20th இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க ஜாயின் பண்ணுங்க. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண 20 மெம்பர்ஸ்க்கு பிரைடல் ஷூட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைடல் கிளாஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கோ எல்லாருமே வந்து ஈசா யூனிசெக்ஸ் சலூன் அண்ட் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களோட ஐடிக்கு டேக் பண்ணுறோம், மறக்காம அவங்கள வந்து விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈசா சலூன் அண்ட் அகாடமியில் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பார்க்கலாமா? வாங்க. ஓகே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 299 இப்போ நிறைய இடத்துல 250 ஆஃபர்ஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கோம். நம்ம சலூனில் ஸ்பெஷல் ஆஃபராக நீங்கள் 299க்கு எந்த சலூன் சர்வீஸ் வேணால் பண்ணிக்கலாம். கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க பட்டர்ஃப்ளை ஹேர் கட்லேருந்து ஃபெதர் லேயர், மெனிக்யூர், பெடிக்யூர், வேக்சிங், ஃபேஷியல்ஸ், நீங்கள் என்ன சர்வீஸ் வேணால் நம்மள வந்து வேக்சிங்லேருந்து என்ன சர்வீஸ் வேணால் 299க்கு நம்ம சலூன் வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சலூனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக 299 பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃபேஷியல் எதுவாக இருந்தாலும் நான் பிராண்டட் கிடையாது, எல்லாமே பிராண்டடில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக அதை யோசிச்சுக்கோங்க. ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த லொகேஷன் வந்து அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஓகே நீங்களும் சொன்னீங்கன்னா இல்லை அதர் இன்னொரு ஆஃபராக போயிட்டு இருக்கு. இது வந்து ப்ரமோஷனுக்காக கிடையாது. இந்த vlog ஃபுல்லாகவே ப்ரமோஷன் கிடையாது. இது வந்து எங்களோட ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து இந்த அக்கா வந்து நமக்கு பழக்கம். இன்ஸ்டா மூலியமாக தான் அப்படியே பழக்கம். அப்புறம் கொஞ்சம் போக ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகிட்டோம்.
நிறைய வந்து கைட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு பர்சனலாக, நிறைய வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய இடத்துல வந்து வெளியில் காட்டிக்காமல் இருந்திருப்பேன். ஏன்னா அக்கா வந்து இந்த சலூனுக்காக 1.5 வருஷமாக பிஸியாகவே இருந்துட்டாங்க. ரொம்ப பிஸி. நாங்களும் அப்படியே நாங்கள் ஓகே 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 சில் 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 நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியே கொண்டு வந்தது. ஸோ ஒரு விஷயமுமே ஒன் லேடியாக இருந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவே வந்து பெரிய பயங்கரமான விஷயம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததே ஒரு லேடியாக இருந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தான் நான் வந்தேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சலூனில் எப்பயுமே வந்து ஃபேஷனாக வந்து கேர்ளை வந்து அதான் கேர்ள் ஃபோட்டோஸ், பாய்ஸ் பிக்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைலிஷாக தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சலூனில் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட், சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்தேன். ஸோ இது மெயினாக ப்ரமோஷனை தாண்டி பர்சனலாக எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, அழகாக பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. இந்த ஃபேஷியல்லாம் நான்லாம் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்லா இருக்குது. ரொம்ப சாக்ரிஃபைஸாக இருக்குது எல்லாமே. ஹேர் கட் கொண்டுமே அந்த ப்ரோ பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கம்ஃபர்டபுளாகவும் சாக்ரிஃபைஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகாது. இந்த ஹேர் கட்லாம் எனக்கு பசங்க பொதுவாக வந்து ஹேர் கட் பண்ணுறப்போ வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகாது. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. அதை தாண்டி நம்ம அக்கா வந்து நிறைய டீச்சர் ட்ரைனிங்லாம் கூட சொல்லி கொடுக்க போறாங்க. சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த லொகேஷன் அகாடமில வந்து கிளாஸ் வந்து எடுக்க போறது டீச்சரே இவங்க தான். ஆமா. சோ அதனால இந்த லொகேஷன் வந்து எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்றத நாங்க கீழ டாக் பண்றோம். மறக்காம வந்து பாருங்க. அப்புறம் இந்த கான்டாக்ட் நம்பர், இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த vlog கீழ வந்து பின் பண்றேன். இந்த கடையோட லொகேஷனையும் கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க ஈஸியா அந்த லொகேஷனை மட்டும் டச் பண்ணா போதும், இந்த கடைக்கு வந்து சர்ன்னு விட்டுரும். சரி, ஓகே. இதோட வந்து நாங்களும் அக்கா வீட்டு போக மனசே இல்லை. நெக்ஸ்ட் டைம் வருவோம். இதோட இந்த vlog வந்து டாடா பை பை சொல்லிட்டு. சரி, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்றோம். பை பை. லவ் யூ.